அன்பு தங்கைகளே, நான் உங்களுக்கு உறுதியாக இருப்பேன். திடீர் என அறிக்கை விட்ட பார்ட் டைம் அரசியல்வாதி நடிகர் விஜய். தேசிய பார்வை சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். நம்ம நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னாரு. பேர்லேயே வெற்றி கழகம்னு அப்புறம் இக்கெல்லாம் போட வேண்டியதாக இருந்தது. அவர் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவர் இப்போ பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் இருக்கார். அப்பப்போ அறிக்கை விடுறது, ஏதோ ஒரு 2 மாநாடு, அப்புறம் பனையூரில் எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ பண்ணுறது, பனையூர் பங்களா அரசியல் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சினிமாக்காரர். சினிமாவில் எப்படி பிராண்டிங் பண்ணாரோ அதே மாதிரி பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் கலை யதார்த்தம் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக விஷயம் தமிழகத்தையே உலுக்கியது. பிஜேபி அதிமுக பெரிய அளவில் சட்ட ரீதியாக எல்லாமே வழக்கு தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து அண்ணாமலை சாட்டையால் அடிச்சு, நேற்று கூட எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் அதிமுக காரங்க அந்த மாதிரிலாம் பதாக வைத்து பெரிய அரசியல் பண்ணும்போது நேற்று திடீர்னு விஜய் தூங்கி எழுந்துட்டார் போட்டிருக்கு. ஏன்னா ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியில் திடீர்னு எழுந்திருப்பார். எழுந்து அன்பு தங்கைகளே நான் உனக்கு துணை இருப்பேன், நான் உங்களுக்கு இருப்பேன்னா வெறும் அறிக்கையில் இருந்தால் போதுமா? அதிமுக என்ன பண்ணிட்டு கோர்ட்லலாம் கேஸ் போட்டுது, விதவிதமாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஜெயக்குமார்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசானார். பிஜேபி என்ன பண்ணிட்டு முன்னாள் ஆளுநர் தமிழிசைலாம் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசானாங்க. அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுட்டாரு. அவங்க ஏதோ கருப்பு துணிலாம் கட்டி பண்ணியிருந்தாங்க. பெண்கள்லாம் கட்டிய மகளிர் லேடிஸ்லாம் கண்ணை கருப்பு துணி கட்டின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. பல விஷயங்கள் செய்யும்போது இவருன்னா வெறும் அறிக்கை விடுறாரு. ஏன் இவருக்கு மாவட்டம் அந்த அமைப்பெல்லாம் இல்லையா? ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம்ல இவர் கட்சிக்காரங்க, இவருக்கெல்லாம் தெரியலையா? எடப்பாடி இறங்காட்டியும் காலத்தில் அவர் பல விஷயங்கள் செய்தார். அண்ணாமலை அப்படிலாம் பண்ணும்போது இவர் கட்சி தலைவர் தானே. இவர் இறங்காமல் வெறும் அறிக்கை விட்டா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் கமல் மாதிரி ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் இவர் இருக்க. சீமானில் களத்துக்கு இறங்கி போராடுறாரு. நான் பிஜேபி ஆதரவாளர் தான் இருக்கிறத சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் நம்ம ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நினச்ச ஒரு ஆர்ப்பாட்டம் களத்துக்கு இறங்கி பண்ணல. இவர் நாடானா வெறும் அறிக்கை விட்டு இதை நம்பி ஒரு கூட்டம் இல்லை. இவர் நெக்ஸ்ட் பவன் கல்யாண் வார நினப்பு. நன்றி, வணக்கம்.